எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேசலாம்? ஏதாவது வேர்ல்டு நியூஸ் பற்றி பேசலாமா, இல்லை பாலிடிக்ஸ் பற்றி பேசலாமா, ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசலாமா, இல்லை வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் கடந்து போகவே முடியல. யாருன்னா நம்ம அண்ணன், நம்ம தளபதி விஜய் அவர்கள். எஸ், அவர் சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அஃபீஷியலாக நேற்று மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை சினிமாவில் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம தியேட்டரில் செலிப்ரேட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஒரு வெறி பிடிச்ச ஹார்ட்கோர் விஜய் ஃபேனாக என்னுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்கிற உங்களுக்கும் இந்த மனநிலைமை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிற சில விஷயங்கள், நான் ஷேர் பண்ணுற சில விஷயங்கள் என்ன மாதிரி உங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் விஜய்ங்கிற ஒரு மனுஷனை சாதாரண ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கடந்து போயிட்டு இருக்கவே முடியாது. ஸோ அவர் என் லைஃப்பில் ஏற்படுத்தின தாக்கம் எனக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பெயின், அதை யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். விஜயனாவை சுற்றி இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா 2009 வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் சோழா டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இல்லை பொலிட்டிக்கல் சட்டை இந்த மாதிரி நிறைய இடங்களில் மக்களுக்காக வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் யாருமே இவ்வளோ சீக்கிரம் அவர் வருவார்னு எதிர்பார்க்கவே கிடையாது. காரணம் 2024 பிப்ரவரி நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு ஆஃபீஷியலாக ஒரு ட்வீட் போடுறாரு, இதுதான் என்னுடைய கட்சி பேர், நான் அரசியல் இறங்க போகிறேன், இன்னும் ஒரு 2 படம் தான் நடிப்பேன். ஸோ நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் குவிட் பண்ணிட்டு சினிமாவை குவிட் பண்ணிட்டு பொலிட்டிக்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணாரு. நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறாரு, படம் ஓடுறதுக்காக பண்ணுறாரு. சினிமாவை குவிட் பண்ணிட்டு யாராவது இப்படி போவாங்களா? அதுவும் நல்லா சம்பாதிக்கிற வயசுல, அவருக்கு வயசு என்ன 50 தான். இந்த எலெக்ஷன் இல்லாமல் 2031 கூட அவர் சிஎம் கேண்டிடேட்ஸ் இறங்கலாமே, இவ்வளோ சீக்கிரம் அவர் ஏன் இறங்கணும்? கண்டிப்பாக பேக் அடிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். பட் அவருடைய பிடிவாதம் என்ன அப்படிங்கிறது அவரோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும். அவரை ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல பின்னாடி பேக் அடிக்கவே மாட்டார் அப்படின்றது கண்டிப்பாக அவருடைய ஜேர்னியை உத்து பார்த்தவங்களுக்கு புரியும். இன்னுமே சில பேர் அவர் சினிமாவிலையும் அரசியல் ரெண்டுத்திலுமே டிராவல் பண்ணலாமே, பவன் கல்யாண் மாதிரி, பாலையா மாதிரி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. சினிமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, விநாயகன் பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க, 1 இயர் ஃபுல்லாக நான் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பைனிங், மீட்டிங் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிஷியனாக மாறிட்டாரு. ஸோ எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. விஜயை பொலிட்டிஷியனாக பார்க்க போறவங்க மைண்ட் செட்டுக்கு வந்திருக்க ஆடியன்ஸ், விஜய் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டார், ஒரு ஆக்டராக ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மைண்ட் பார் பண்ணவே இல்லை. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒவ்வொரு வாட்டியும் ஜனநாயகம் படத்தினுடைய ஒரு போஸ்டர், ஒரு சாங்கு, ஒரு ப்ரோமோ, இப்படி டீசர் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் சிங், ஒன் லாஸ்ட் டான்ஸு, தளபதியோடைய ஃபேர்வெல் சாங்கு, இப்படியே போட்டு நம்மளை டியூன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒருவேளை உண்மையாகவே ஒரு சினிமாவை குவிட் பண்ணிட்டு தான் போகிறாரா அப்படிங்கிற ஒரு 70-30 மைண்ட் செட் அவருடைய ஃபேன்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த நிலைமையில இவரை சுற்றி இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நல்லா கவனிச்சுட்டு நம்ம அஃபீஷியலாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நேற்று மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்த அவர் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சினிமாங்கிற மிகப்பெரிய கடலில் நான் ஒரு ஓரமாக மணல் வீடு கட்ட தான் வந்தேன். பட் மணல் வீடை தாண்டி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையே எனக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருக்குறீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 33 இயர்ஸில் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த இந்த ஃபேன்ஸ், இந்த மக்களுக்காக எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்ட ஆடியன்ஸ்க்கு என்னடா அவர் வாயிலேருந்தே இவர் குவிட் பண்ணிட்டாரு, அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு கண்டிப்பாக பேக் அடிக்க மாட்டார். ஸோ அவ்வளோதானா, முடிஞ்சா? ஒன் லாஸ்ட் டான்ஸு, ஒன் லாஸ்ட் சாங்குங்கிறது, ஒன் லாஸ்ட் மூவிங்கிறது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சைல்டுஹுட் ஹீரோ, தி எண்ட் ஆஃப் அன் எரா அப்படிங்கிற மாதிரி 2025 அவருடைய 51 வயசில் சினிமாவுடைய கெரியரின் உச்சத்தில் இருக்கிறப்பவே கெரியரை குவிட் பண்ணுறாரு. மேபி இன் ஃபியூச்சரில் தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் சினிமாவுக்கு வரலாம். பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு தெரியாது. பட்
இனிமேல் அவர் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் ஒரு புது படம் செலப்ரேஷன் அந்த மாதிரி வந்து எதுவுமே பார்க்க முடியாது, ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்க்க முடியாது, ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷன்லையுமே விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. விஜய்ங்கிற ஒரு மனுஷன் எனக்கு ஏன் எமோஷ்னலாக ஒரு பர்சனல் கனெக்ட் ஏற்படுத்துகிற ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு எப்போ காது கேட்க ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து இந்த பர்சனல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நினைக்கலாம், எல்லாருமே எப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சது அப்போ தானே சொல்லுவாங்க, இவன் ஏன் புதுசாக வந்துட்டு காது கேட்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நேம் வந்து விஜய் தான். ஸோ அதான் நான் சொல்கிறேன், எனக்கு எப்போ வந்துட்டு விஜய்ங்கிற பேர் வந்துட்டு என் காதில் கேட்டு அதை நான் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து அந்த பர்சனல் கனெக்ட்டுங்கிறது வந்துட்டு எனக்கு ஏற்பட்டுருச்சு. எனக்கு ஆக்சுவலி வந்து வேற ஒரு நேம் வச்சாங்க, பட் என் அம்மா வச்ச பேர் தான் விஜய். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரீசன் கேட்பேன், ஒருவேளை நீ விஜய்க்கு பேர் வச்சால்தான் எனக்கு அவர் கூட வந்துட்டு கனெக்ட் ஏற்படுது அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னன்னா வந்துட்டு ஃபேமிலிக்காக ஒரு ரீசன் சொன்னாங்க. அண்ட் முக்கியமான ரீசன், அந்த டைமில் வந்துட்டு எனக்கு விஜய் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்துட்டு நான் உனக்கு அந்த பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கடந்து போயிடுவாங்க. பட் அவங்க சிம்பிளாக வந்துட்டு சொல்லிட்டு போனாலும் அவர் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய. இப்படி எல்லாரும் என்ன விஜய்னு கூப்பிட ஆரம்பிச்ச அந்த பீரியட்ல எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் வீட்டில் ஒரு ஓரம் ஒரு பிபிஎல் டிவி, பழைய டிவி ஒன்று இருக்கும். இந்த ஒரு மனுஷன் ஆடுறது, மெயினாக சாங்ஸ் தான் சொல்கிறேன், மெயினாக டான்ஸ் ஆடுறது, காமெடி பண்ணுறத பார்க்குறப்ப சூப்பராக பண்ணுறாரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கியூரியாசிட்டி ஒரு 3-4 வயசுலேயே ஏற்படும் இல்லையா. அப்புறம் அவங்களும் வந்துட்டு அவருடைய ஸ்டார்டிங் அந்த ஒரு 5-4 ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் பேரே வச்சிருப்பாங்க. ஸோ விஜய்னு கூப்பிட்றப்போ வந்துட்டு அந்த பர்சனல் பாண்டுங்கிறது அங்கேருந்து கிரியேட் ஆகுது. நம்ம பேர் வச்ச ஒரு ஆள் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக மிமிக் பண்ணுறாரு, சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு, எமோஷனலாக நல்லா பண்ணுறாரு, சினிமாவில் பார்த்து பழக்கப்பட்ட அந்த ஆளை விஜய்னு பேர் சொல்கிறப்போ வந்துட்டு அது எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்துட்டு ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் வந்துட்டு எனக்கு அப்போ இருந்தே 4-5 வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. வீட்டில் ஒரு மூலையில் பிபிஎல் டிவியில் படம் பார்த்துட்டு இருந்த எனக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக 96-97 வந்துட்டு ரிலீஸ் ஆகிற படம் தியேட்டரில் கொண்டு போய் வந்துட்டு காட்டினாங்க. அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு யார் அந்த மனுஷன், நம்ம டிவியில் குட்டி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம், இங்கே என்னன்னா பெரிய ஸ்க்ரீனில் டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பண்ணுறாரு, ஃபன் பண்ணுறாரு, காமெடி பண்ணுறாரு, அண்ட் எமோஷனலாக சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு. இவரை அங்கேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அங்கே ஆரம்பித்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பூவே உனக்கால இருந்து லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நெஞ்சி நிலை, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு, என்றென்றும் காதல், துல்லாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமான ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், தமிழன் யூத், பகவதி, வசீகரா, புதிய கீதை, திருமலை, உதயா, கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சுக்கரன், சச்சின், சிவகாசி, ஆதி, போக்கிரி, ஏடிஎம், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டருக்கு அப்புறம் என்ன, பீஸ்ட், வாரிசு, லியோ, கோட்டு, இப்போ ஜனநாயகன். நான் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் அப்படிங்கிறது இந்த படங்களை வந்து நான் வரிசை சொல்கிற போய் தெரியும். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஒரு படம் மிஸ் பண்ணது கிடையாது. இப்போவும் என்னை வந்து அந்த 69 படம் என்னடா அப்படின்னு வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வந்துட்டு என்னால் சொல்ல முடியும். ஏர்லி 90s பிறந்த எல்லாருமே அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. நானும் சின்ன வயசில் ஒரு ரஜினி ஃபேனாக தான் இருந்தேன் அன்டில் 2007 கில்லி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கேப்பு, ஒரு வயசு வரும் இல்லையா, நான் 6th 7th படிக்கிற வயசு வர்றப்போ வந்துட்டு கில்லிங்கிற ஒரு படம் 100 நாள் வந்து வேற தேட்டரில் ஓடி முடிச்சுட்டு 101வது நாள் எங்கள் ஊரில் வேல்முருகன் தேட்டரில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே போய் பார்க்குறப்போ 100 நாள் ஒரு படம் ஓடி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஓகேவா, 101வது நாள் செலிப்ரேஷனை நான் தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ என் லைஃப்பில் நான் பார்த்த தியேட்ரிக்கல் செலிப்ரேஷன் மூவி அப்படின்னா வந்துட்டு கில்லி. அந்த டான்ஸ் காமெடியிலேருந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனா, அப்பாவுக்கு அடங்காத ஒரு பையனா, தங்கச்சி வெறுப்பேற்றுற ஒரு அண்ணனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, இந்த மாதிரி எல்லா விஷயமே அந்த படத்தில் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிறது தான் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னுடைய மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பதிவு வைக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2003 2007 வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திருமலை, உதயா, கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சுக்கரன், சச்சின், சிவகாசி, ஆதி, போக்கிரி, ஸோ இந்த 10 படங்களை பார்த்தீங்கன்னா ஓகே 2-3 படங்கள் வந்துட்டு சரியாக போகல. மெயினாக இந்த ஆதி அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு சரியாக போகல. இந்த படத்தை தவிர மிச்ச படங்கள் எல்லாமே வந்துட்டு ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், இந்த ரேஷியோக்குள்ளேயே தான் இருக்கும். 2007 செகண்ட் ஹாஃப்ல இருந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. ஸோ அங்கேருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். எல்லாருக்குமே ஒரு கெரியர் வந்துட்டு மேலே போகிறோன்னா கீழே வந்து தான் ஆகணும்.
ஸோ அது மாதிரி தான் அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா. கில்லியில் ஆரம்பிக்குது அவருடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கின ஒரு பயணம். எந்த ஒரு ஹீரோக்குமே பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த கில்லியில் இருக்கிற அவருடைய ஸ்டார்டம் எங்க, அங்கேருந்து ஒரு பீக் போகிறாரு, அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டு டவுன் ஆகுறாரு. ஸோ கில்லி டு போக்கிரி, போக்கிரி டு சுறா. ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட சுறா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் நடிச்சிட்டாரு. அவருடைய 18 வருஷ கெரியரை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டவுன்ஃபால், கிட்டத்தட்ட ஜீரோலேருந்து மைனஸ்க்கு வந்து போயிட்டாரு. இந்த சோசியல் மீடியா எல்லாமே பூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ சுறா படம் வந்த டைமில் இருந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு சோசியல் மீடியாலே வந்துட்டு ஒரு மீம் கண்டென்ட், மீம் டெம்ப்ளேட், மீம் டுட்டோரியல்னாலே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் தான். அவரை இந்த கண்டென்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும், இந்த மீமில் தான் போடணும்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு கிடைக்கிற எல்லா கேப்லையுமே போட்டு அடித்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சினிமாவில் இருந்து குவிட் பண்ணணும், ஒரு பெரிய ஹீரோ படத்தை நம்பி வந்து நாங்கள் வாங்குகிறோம், பட் அவர் வந்து இப்படி வந்துட்டு ஒரு சேலபிள் ஆக்டர் நாங்கள் நம்பி வாங்கினா எங்களுக்கு வந்துட்டு போட்ட காசே வந்து வர மாட்டேங்குது, அப்புறம் ஏன் சினிமா நடிக்கும், பேசாமல் அவர் குவிட் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். தேவையில்லாமல் வந்துட்டு சினிமாவில் நடித்து அவரை நம்பி வந்து பணத்தை போட்டு நாங்களும் வாங்கி எங்களுக்கும் நஷ்டமாகுது. ஒரு படம் 2 படம்னா பரவாயில்ல, கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸ் 5 படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சுத்தமாக போகல. பெருசாக நம்பி வாங்கின 50 படமான சுறா படமும் வந்துட்டு நம்பி போகல. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த வேட்டைக்காரன் படம் மட்டும் கொஞ்சம் எபோவ் ஆவரேஜாக இருக்கும். ஸோ 2010 அவருடைய கெரியர் முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ சுறா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஜீரோலேருந்து மைனஸில் இருக்கிறாரு. ஸோ மைனஸில் இருந்த அவர் அடுத்து 2011 பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் வந்துட்டு கிளாஸ்க்கு இறக்குறாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேற. ஸோ இதுக்கு இடையில அவர் ரிலீஸ் பண்ண படம் தான் காவலன். எது எதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வராதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போட்டு மறுபடியும் அந்த காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன் டைம்ல இருந்த அழகிய அந்த ஒரு லவர் பாய், ஒரு சாக்லேட் பாயா வந்துட்டு காவலன்ல வராரு. அந்த படம் வந்துட்டு ஆவரேஜ் 2 ஹிட் அந்த ரேஷியோக்குள்ள ஹிட் ஆகுது. அதே வருஷம் 2011 தீபாவளி வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆகுது. ஆப்போசிட்ல ஒரு 2 பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் அதை கிளாஷுக்கு விட்டு அந்த படங்களை விட நிறைய இடங்கள்ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. ஸோ காவலன்ல இருந்து மறுபடியும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ப்ரமோட் ஆகுறாரு. வேலாயுதத்துல இருந்து அடுத்த வருஷம் வர நண்பன் வந்துட்டு விஜய் இப்படிலாம் நட்பு வரா, ஸோ 3 Idiotsல வந்துட்டு இவ்வளோ அழகா கியூட்டா சாமிங்கா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு. காவலன், வேலாயுதம், நண்பன் இது வரைக்கும் அவருடைய கெரியர் திரும்ப ஜீரோல இருந்து இப்படி போகுது. ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா டாப் 2012 ஒரு படம் வந்ததுங்க தீபாவளிக்கு, துப்பாக்கின்னு ஒரு படம். விஜயை யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ அவங்களையும் வந்துட்டு பிடிக்க வச்சது துப்பாக்கி படம். மறுபடியும் எப்படி வந்து அந்த கில்லி டு போக்கிரி அவருடைய கெரியர் இருந்ததோ அது மாதிரி வந்து துப்பாக்கியில மறுபடியும் அந்த உச்சத்தை தொட்டாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து அவருடைய கெரியருங்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்குது. இடையில இந்த சில படங்கள் இந்த ஜில்லா, பைரவா, புலி மாதிரி சில படங்கள் அப்பப்போ வந்துட்டு இப்படி போனாலும் பட் இந்த 2017 அப்புறமே பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியர் அப்படிங்கிறது வந்து உச்சம்தான். ஸோ அங்கே இருந்து 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கெரியர் உச்சம். 2024 கூட் ரிலீஸ் ஆகுது, மிக்சட் ரிலீஸோட அந்த படம் வந்து ஹிட் ஆகுறது தான் மேட்டர். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு க்ரௌட் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆக்டர் விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த 15 வருஷத்துல நான் வந்துட்டு ஒரு டீனேஜ்ல இருந்து ஒரு யூத்தா வந்து கன்வெர்ட் ஆகிறேன். ஸோ அப்படி வரப்ப எல்லாருக்குமே வர்ற சில ப்ராப்ளம்ஸ் தான். காலேஜ் முடிக்கிறப்ப வேலை கிடைக்காது, கரெக்டான இடத்துல போய் இது பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் துரத்தி அடிப்பாங்க, நமக்கு தான் இங்கிலீஷ் வேற சரியா வராது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்னை துரத்தி அடிச்சிச்சு. இதுக்கு இடையில வந்து பேக்லாக்ஸ் வேற, எதில் காலேஜில் ஏகப்பட்ட பேக்லாக்ஸ். என்னை சுற்றி இருந்தவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சைடு அண்ட் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ பேக்லாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து கண்டிப்பாக உன்னால் கிளியர் பண்ண முடியாது. நீ வந்து ஊரில் போயிட்டு வந்துட்டு லோக்கல் ஏதாவது வந்துட்டு வேலை பாரு, இன்ஜினியரிங் அவனுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ எல்லாம் வந்துட்டு என் தலைவன் சொன்னதான் ஞாபகம் வந்தது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும். நமக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி எப்பயுமே கவலைப்படக்கூடாது, அவங்கள விட 2 ஸ்டெப்பு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி வந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ உன்னால் முடியும், உயர்ந்துடு, உழைத்திடு இப்படிங்கிற ஒரு கோட்டு தான் வந்துட்டு என்ன அந்த டைமில் மோல்டு பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். அந்த விஷயம் மட்டும் கிடையாது. கெரியரில் ஓகே ஓரளவு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில பர்சனல் லைஃப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் என் லைஃப்பில் வந்துட்டு அடிபட்டு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்னென்னா, எந்த இடத்துலையுமே வந்துட்டு நிதானம் தவறக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், எதிரியையும் மதிக்கணுங்கிற அந்த ஒரு பண்பு, யாருக்குமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு மேஜர் பார்ட்டு இந்த மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது நான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு என்னை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்கு. அது சொன்னதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் எங்கேயுமே பண்ணதே கிடையாதுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்படி பண்ணதே கிடையாது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் போட்ட அந்த சீட் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஃப்ரீ அட்வைஸ் எனக்கு லைஃப்பில் நிறைய இடத்துல நான் அதை தெரியாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி
அது ஒர்க் அவுட் ஆகிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் இது நான் கிடையாது, இது வந்துட்டு எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ அங்கே அவர் எப்பயோ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஏதோ ஒரு படத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு விதை தான் வந்துட்டு என் லைஃபுடைய டெம்ப்ளெட்டா, என் லைஃபுடைய ஃபார்முலாவா, என் லைஃப்பில் நான் ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற சில ட்ரிக்ஸாகவே வந்துட்டு அது அமைஞ்சிருக்கு. விஷயம் இல்லாமல் அவர் சொன்ன நிறைய கோட்ஸ் வந்துட்டு நான் ரிலேட் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அழகும் ஆடம்பரமும் இருந்தால் உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, பட் நீ அன்பாக இருந்தனா உன்னை சுற்றி இருக்கிற 10 பேர் வந்து உனக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அப்புறம் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும். கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு இடத்துல தேங்கி நின்னாதான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நதி மாதிரி வந்துட்டு ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும். ஸோ இப்படி அவர் சொன்ன எவ்வளவோ கோட்ஸ் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாற வச்சிருக்குது. போராடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலையும் தேங்கி நின்றக்கூடாது, விடாமுயற்சியோட போராடணும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த சைலண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான் பெருசாக சாதிக்கணும்னா சைலண்ட்டாக உழைக்கணும். அதை யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டு உன்னோட சக்ஸஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவங்களை காது போய் சென்றடையணும். அந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மனுஷன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவரை என் பேரை சொல்லி கூப்பிட்டேன், அவர் அண்ணாவை பார்த்தேன், அவரை ஸ்க்ரீனில் செலிப்ரேட் பண்ணேன். அவர் ஜெயிக்கிறப்ப நான் ஜெயிச்ச மாதிரி துள்ளி குதித்தேன். அவர் தோக்குறப்ப வந்துட்டு அவரை திட்டுற ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நானும் திட்டினேன், சண்டை போட்டேன். அவர் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டோமேனு மேலே பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, தோத்துட்டோமேனு கீழே பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இந்த 30 வருஷத்தில் அவர் கூடயே ட்ராவல் பண்ண எனக்கு என் சைல்ட்ஹுட் லைஃப் அண்ட் டீனேஜ் அண்ட் இந்த யூத் லைஃப் அது கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70-80% மேலே இந்த மனுஷன் தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சினிமா துறைக்கு வந்தார், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, போராடுறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. ஒரு சாக்லேட் ஹீரோவை வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கிட்ஸு வந்துட்டு அவரை வந்துட்டு ஹீரோ மாதிரி வந்துட்டு பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பார்ட்டாக வந்துட்டு ஆறாரு. இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆறாரு. அடுத்த ஜென்ரேஷனை வந்துட்டு சேர்த்து கவர் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் நாற்காலியை நோக்கி ஓடுறப்போ வந்துட்டு மறுபடியும் கீழே விழுகிறாரு. அவர் மைனஸ்லேருந்து மறுபடியும் அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலேயே தி ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், கிட்டத்தட்ட 250 கோடி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா வேண்டாம்னு சொன்னாலுமே வந்துட்டு வருஷத்துக்கு 2 படம் பண்ணா கூட வந்துட்டு 500 கோடி சம்பாதிக்கிற அந்த ஒரு சொகுசான ஒரு இடத்த எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இறங்கியிருக்காரு. வேலை எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நாளைக்கு அரசியல் அவர் தோத்துட்டாருன்னா இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்றவங்கள விட 1000 மடங்கு விமர்சனம் அவரை நோக்கி வந்து நாளைக்கு பாயும். கண்டிப்பா நான் சொல்றேன், அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, பட் இன்னைக்காவது ஒரு நாள், இப்ப இல்லாட்டாலும் எப்பயாவது ஒரு நாள் அவர் ஜெயிச்சு அவருக்கான அந்த கனவை டச் பண்ற அந்த நாள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்ணாங்களோ எல்லாருமே வந்துட்டு இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி தன்னுடைய கெரியரை வந்துட்டு செதிலா வந்துட்டு செதுக்கி இந்த மாதிரி ஒரு பொசிஷனை போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் அவரை வந்துட்டு இன்னைக்கும் போற்ற மக்கள் இருக்கிறாங்களே, ஸோ அது மாதிரி நாளைக்கு தமிழக வரலாறு விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஆக்டரை கம் பொலிட்டீஷியனை மறக்காத அளவுக்கு தான் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மனுஷன் இருக்கிறாரு. இப்படி தளபதி விஜய் அவர்கள் என் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய தாக்கங்களை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறாரு. கண்டிப்பா என் லைஃப்ல நடந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கும் பர்சனலா வந்துட்டு நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தா தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஜேர்னி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போடுறப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், பிகாஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எத்தனை பேர் இந்த வீடியோ போய் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் என்றைக்கோ ஒரு நாள் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ எமோஷ்னலாக நான் பேசினேன், என் மனசில் இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு, அது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் நான் இந்த மாதிரியெல்லாம் நடத்தி வந்து அதை நான் மாற்றி காட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். விஜயண்ணா, I'll miss you forever அண்ணா. Thanks for your memories. Bye bye. Take care. Cheers.